முன்னொரு காலத்துல மிருகண்டூன்னு ஒரு முனிவரும் அவரோட மனைவி மருதவதியும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லாம இருந்ததுனால மிருகண்டு முனிவர் சிவபெருமான நினைச்சு ரொம்ப கடுமையான தவம் இருந்தாரு. அவரோட தவத்தை மெச்சின சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி ஒரு நிபந்தனையோட வரம் கொடுத்தாரு. உனக்கு 16 வயசு வரைக்கும் தான் ஆயுஸ் இருக்கும். ஆனா ரொம்ப அறிவாளியான பையன் வேணுமா, இல்லனா அறிவு கம்மியா இருந்தாலும் ரொம்ப காலம் உயிரோட இருக்கிற பையன் வேணுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த முனிவர் அறிவுள்ள குழந்தையே போதும்னு கேட்டுக்கிட்டாரு. அப்படி பிறந்த பையன்தான் மார்க்கண்டேயன். அவன் சின்ன வயசுலேருந்தே சிவன் மேல ரொம்ப பக்தியா வளர்ந்தான். அவனுக்கு 16 வயசு நெருங்கும் போது அவனோட பெத்தவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மார்க்கண்டேயன் தான் கும்பிடுற சிவபெருமான் கண்டிப்பா காப்பாத்துவாருன்னு நம்பி காட்டுக்குள்ள போய் ஒரு சிவலிங்கத்தை செஞ்ச தவம் இருக்க ஆரம்பிச்சான். அவனோட ஆயுசு முடியிற நேரம் வந்ததும் யமதர்மன் முதல்ல அவரோட தூதர்களை அனுப்புனாரு. ஆனா மார்க்கண்டேயனோட பக்தியால அவனை சுத்தி ஒரு பெரிய ஒளிவட்டம் இருந்ததுனால அவங்களால நெருங்க முடியல. அப்புறம் யமதர்மனே நேர்ல எரும மாட்டுல ஏறி வந்தாரு. மார்க்கண்டேயன் பயந்து போய் சிவலிங்கத்தை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டான். யமதர்மன் தன்னோட பாச கயிற்ற வீசும்போது அது மார்க்கண்டேயன் கழுத்தோட சேர்த்து அந்த சிவலிங்கத்து மேலையும் விழுந்துடுச்சு. தன்னோட பக்தன் மேலையும் லிங்கத்து மேலையும் கயிறு பட்டதை பார்த்த சிவபெருமான் பயங்கர கோபத்தோட லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டாரு. யமனை எட்டி உதைச்சு அவரோட உயிரையே எடுக்க துணிஞ்சாரு. அப்புறம் மத்த தேவர்கள் எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டதுனால யமனை மன்னிச்சு விட்டாரு. மார்க்கண்டேயனோட பக்திய மெச்சின சிவபெருமான், நீ என்னைக்குமே 16 வயசு பையனா மரணமே இல்லாம சிரஞ்சீவியா வாழ்வ அப்படின்னு வரம் கொடுத்தாரு. இதனாலதான் மார்க்கண்டேயனை என்றும் 16 அப்படின்னு சொல்லுவாங்க.